ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அன்பாக்சிங் ஒரு போட்டோட ஒரு ஸ்மார்ட் வாட்ச். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா என் பேர் அஜித் குமார், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரீன் ட்ரில். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் நிறைய அன்பாக்சிங் இருக்குது, நிறைய ட்ராவல் பிளாக்ஸும் வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த போட் லூனார் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவுமே அதே அமேசானில் தான் வந்தது. இதுவும் 2 ஸ்மார்ட் வாட்ச் உள்ளே இருக்குது. இது வேறு ஸ்மார்ட் வாட்ச் அண்ட் இதோட வீடியோ நான் திருப்பி ஒரு 2 வீக்ஸில் நான் போட்டுறேன். ஸோ இதில் இந்த ஸ்டிக்கர் இருக்குது, இதில் இந்த ஸ்டிக்கர் எதுவுமே இல்லை. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இதில் ஒரு லேபிள் கூட இல்லாமல் இதே மாதிரி தான் ஓப்பன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ உள்ளே கரெக்டாக இருக்கா இல்லைன்னா இனிமேல் தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ இதில் இந்த புதுசாக அமேசான் போட்டிருக்க இந்த டாட் என்னென்னா, எலக்ட்ரானிக்ஸ் பொருளுக்கு எல்லாத்துக்குமே இந்த டாட் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ ஹீட் ஆச்சுன்னா இந்த டாட் வந்து பிங்க் ஆயிரும். ஸோ இன்கேஸ் இது பிங்காக அடிச்சுன்னா இது வாங்காதீங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ வரைக்கும் இது எதுவும் ஆகலை. அண்ட் இதை நம்ம அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போத்துக்கு இது ஓப்பன் பண்ணிடலாம். சின்ஸ் அவங்க ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி கொடுத்தனால ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட போட் லூனா டிஸ்கவரி. ஸோ இது 1499க்கு அமேசானில் இருக்குது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இது மொத்தமாக 6 கலரில் வருது. ஒன்று ஆக்டிவ் பிளாக், இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது. அதுக்கடுத்து ஆக்டிவ் ப்ளூன்னு ஒரு கலர் வருது, அண்ட் மெட்டல் பிளாக்னு ஒரு கலர் வருது. அந்த அதுக்கடுத்து ப்ரௌன், செரி அண்ட் க்ரீன். ஓகேவா, இதில் எந்த கலர் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் நம்ம வாங்கினது இந்த பிளாக், ஆக்டிவ் பிளாக். ஸோ இதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எனக்கு மெட்டல் வாங்கலான்னு பார்த்தேன், பட் ஸ்டில் இப்போதைக்கு நம்மளுக்கு அந்த மெட்டல் நிறையா இருக்குது. ஸோ போட் லூனார் டிஸ்கவரி பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நம்மளுடைய வாட்ச்சு, சார்ஜிங் கேபிள், ஒரு தேங்க்யூ கார்டு அண்டு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலாக ஹோப்ஃபுல்லி இது ஒர்க் ஆகணும். இது இருக்குது. போன வாட்டி நம்ம வாங்கினதில் ஸ்டிக்கர் சரியில்லை. ஸோ இந்த ஸ்டிக்கர் மேபி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இந்த ஃபோனில் நம்ம ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து புதுசாக ஒரு ஃபோன் வந்திருக்கு. இப்போ இதில் ஒட்டுறதுக்கு இந்த ஸ்டிக்கர் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நான் ஒட்டினா நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ ஸ்டிக்கர் வச்சிடலாம். அதுக்கடுத்து யூசர் மேனுவல் இருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லிடுவேன். அதுக்கடுத்து வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கான ஒரு வாரண்டி கார்டு. ஸோ இதுதான் நம்மளோட வாட்ச்சு. இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே பேசிக்கலி நிறைய ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஆக்சுவலாக பாக்ஸில் வரும். இது வந்து ரவுண்டாக வந்திருக்கு. அண்ட் இப்போ போட்டிருக்க எதுவுமே சாம்சங்கோடது ரவுண்டாக தான் வரும். அண்டு இது வந்து 1.39 இன்ச் டிஸ்பிளே. ஓகேவா, இதில் வந்து 240x240p ரெசல்யூஷன் இருக்குது. அண்ட் IP67 வாட்டர் ரெசிஸ்ட். ஓகேவா, ஸோ 1 மீட்டர் வரைக்கும் வாட்டர் ரெசிஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. பட் நானும் ட்ரை பண்ண போகிறது இல்லை. இதோட அந்த சைடில் இருக்கிறதோட சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்களேன். ஓகே, ஃபஸ்ட் ஆன் பண்ணிடலாம். ஸோ சார்ஜ் வைக்கிறதுக்கு இந்த கேபிளை நம்ம பின்னாடி இந்த இடத்துல சும்மா ஜஸ்ட் இப்படி வச்சா போதும், மேக்னெட்டில் அது ஒட்டிக்கும். அண்ட் இதை நம்ம ஏதாச்சும் அடாப்டரில் போட்டு நம்ம சார்ஜ் வச்சுக்கலாம். இல்லைனா பவர் பேங்க்லேயும் நீங்கள் சார்ஜ் வச்சுக்கலாம். இதோட ஆப் பேர் கிரெஸ்ட் போட். ஓகேவா, ஸோ லெட்ஸ் இன்ஸ்டால் திஸ். மெயினான ஸ்பெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து 10x10 நேவிகேஷன் இருக்குது. ஓகேவா, 10x10 நேவிகேஷன்னா நீங்கள் மேப் வந்து வாட்ச்லேயே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேப் மை இந்தியாவோட கொலாபரேஷனில் இது செஞ்சுருக்காங்க. இதில் நீங்கள் ஏதாவது மேப் போட்டிங்கன்னா வாட்சில் நீங்கள் லெஃப்ட்டு ரைட் எந்த இடத்துல டேர்ன் ஆகணும், எந்த இடத்துல யூ டர்ன் பண்ணணும், அது எல்லாமே நம்மளுக்கு சொல்லிடும். ஸோ அண்ட் ஆல்சோ இதில் வந்து DIY வாட்ச் ஸ்டுடியோ இருக்குது. அதாவது இதோட வாட்சோட வாலை வந்து நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். போட்டு OTP போட்டு வரேன். வெல் யூஸிங் திஸ் ஆப். ஹலோ. ஸோ இது வந்து லூனார் டிஸ்கவரி. கேமரா ஆன் ஆகேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கேமரா அது ஒர்க் ஆகலைன்னா டேரெக்டாக ப்ளூடூத்தில் போய்ட்டு ஆன் பண்ணிட வேண்டியதான். ரெண்டும் ஒன்று தான். அவ்வளோதான், கனெக்ட் ஆகிடுச்சு. இதில் மொத்தமாக நீங்கள் வந்து 20 கான்டாக்ட் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஃபேவரட்ஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாமே சேவ் பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து டேரெக்டாக டயல் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போத்துக்கு இருக்கிற வால்பேப்பர் இதுதான், நார்மலாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணுறது எப்படி இருந்தாலும் எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் அதே சேம் தான். நீங்கள் என்ன இதில் ஃபோட்டோஸ் இதெல்லாம் பண்ணிக்கலாம். இதில் ஹார்ட் ரேட் மானிட்டர் இருக்குது, SpO2 மெஷர் பண்ணுறது இருக்குது, அண்ட் ஸ்லீப் மானிட்டர் இருக்குது. அதுக்கடுத்து வெதர் ஃபோர்காஸ்ட், மியூசிக் ப்ளே பண்ணிருக்கலாம். அண்ட் இதுதான் நேவிகேஷன். நேவிகேஷன் நீங்கள் வேணும்னா இதில் நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஆப்லேயே வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நேவிகேஷன் எப்படின்னு பார்த்தலாம். நேவிகேஷன் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் இருக்கியா, இதில் நேவிகேஷன் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்ட அப்புறமா ஸோ அக்செப்ட். ஓகே, இதில் சர்ச் பிளேஸ் சும்மா நம்ம டெல்லின்னு போடுவோம், வருதான்னு பார்க்கலாம். கெட் டைரக்ஷன் நேவிகேஷன் ஆன் வாட்ச்னு போட்டிங்கன்னா சிங்கிங் யுவர் டேட்டா, ப்ளீஸ் வெயிட் ஃபார் ஃபியூ மொமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இன்கேஸ் நீங்கள் பைக்கில் இல்லைனா காரில் போகும்போது எல்லாமே இது நீங்கள் போட்டால் கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். புட் த வாட்ச், வெயிட் பண்ணுங்கள். லெஃப்டில் போட்டது இல்லையா, கஷ்டமாக இருக்கிறது. ஏய் டேய் போயேண்டா. ஓகே, ஓகே. ஸோ இதில் வாட்சில் வந்து சர்ச் யுவர் டிசைட் டெசிக்னேஷன் ஆன் ஏர் போட் ஆப் போட்டாச்சு. சென்ட் நேவிகேஷன் ஓகே சொல்லியாச்சு. ஓகே, ஆல்வேஸ் அப்டேட் பை லோக்கல் டிராஃபிக். ஓகே, நம்ம காரில் போனோம் இல்லையா, வாட்சை பார்த்துட்டு எங்கேயாவது போய் விட்டுறாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேன்னு சொல்லியாச்சு. ஸோ அவ்வளோதான், டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் ஆன் ஆகிடுச்சு. இதில் இப்போ ஒன்று ஒன்றா அப்படியே மாறிட்டு இருக்கோம். ஸோ இதில் காட்டுது இல்லையா, இது வந்து நம்ம போக 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 அது வந்துடும். இன்கேஸ் நீங்கள் இது வேணாம் நேவிகேஷன் எக்ஸிட் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கீழே எக்ஸிட் இருக்கும். ஸோ நான் ஈவினிங் நான் மூவி போகும்போது நான் வீடியோ எடுத்துகிட்டு மேபி நான் அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுறேன், அப்படி இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்டு இதில் வாட்ச் ஃபேஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா. வாட்ச் ஸ்டுடியோ போகலாம். வாட்ச் ஸ்டுடியோ போயிட்டு அதில் நம்மளுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன இருக்குது, அது எல்லாமே நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ பேக்ரவுண்ட் இதில் நீங்கள் கேலரியில் இருக்க ஃபோட்டோ வச்சுக்கலாம், கேமராவில் வச்சுக்கலாம், ஏதாச்சும் கலர்ஸ் என்ன கலர்ஸ் வச்சுக்கலாம், தீம் என்ன தீம் வச்சுக்கலாம். நான் சும்மா இப்போ ஏதாவது ஒரு கலர் வச்சிடுறேன். நான் கேவலமாக தான் இருக்குது, பட் ஸ்டில் ஓகே, பரவாயில்ல விடுங்க. இதில் நிறையா இது ஃபான்ட்ஸ் இருக்குது, நம்ம ஃபாண்ட் சைஸும் மாற்றிக்கலாம். ஸோ நம்ம இது வச்சுக்கலாம், ஓகேவா. ஐகான் சைஸு எல்லாமே, ஃபாண்ட் சைஸு, ஐகான் சைஸு, அது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஓகே கண்ட்ராவே ஒன்று இருக்குது, இதையும் மாற்றி வச்சுக்கலாம். இது வேணான்னா டெலீட் பண்ணோன்னா இதை அழுத்திட்டு நீங்கள் டெலீட் கொடுத்துருங்க, அது போயிடும். ஸோ இதையும் நீங்கள் டெலீட் பண்ணோன்னா டெலீட் கொடுத்துருங்க, போயிடும். அதுக்கடுத்து டிஸ்டன்ஸு, கேலரிஸு, ஹார்ட் ரேட்டு, அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து என்னென்ன வேணும், என்னென்ன ஷேப்பில் வேணும், ஃபாண்ட் சைஸ் என்ன வேணும், பிபிஎம் யூனிட்டில் இருக்கணுமா என்னென்னு எல்லாமே காட்டிடும். நீங்கள் இதில் பண்ண முடியுமான்னு தெரில, லெட் மீ செக். அதையும் நம்ம செக் பண்ணிடலாம் என்ன இருக்குது. ஸோ இந்த வாரம் வச்சுப்போம். டிஸ்டன்ஸு, கேலரிஸு, ஹார்ட் ரேட்டு, பேட்ரியும் நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ இதை இந்த ஓரமாக வச்சுக்கலாம். அங்கிள் ஓகே. ஸோ இப்போ சேவ் பண்ணால் இது ஆகுதான்னு பார்ப்போமா. அந்திமலை பொழிகிறது ஒரு துளியிலும். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ அப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே அழுத்திட்டோடனே உடனே நம்மளுக்கு இங்கே வந்துடுது. லைட்டு நீ ஓரம் போ. ஸோ அப்டேட்டிங் வாட்ச் ஃபேஸ். டே பாருங்க எவ்வளோ கேவலமாக ரீட் பண்ணிடுவேன், பட் ஸ்டில் ஓகே, நல்லா தானே இருக்குது. நல்லா இருக்குங்க. ஸோ இதில் உங்களுக்கு வாட்ச் ஃபேஸ் வேறு ஏதாச்சும் மாற்றணும்னா இதுலேயுமே இப்படி இதை டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ச் ஃபேஸ் மாறும். ஸோ இப்போதைக்கு ஒரு 4 இது மட்டும் ப்ரீலோடடாக இருக்குது, ஒன்று நம்ம வச்சது. ஸோ அதை நீங்கள் எப்போனாலும் மாற்றிக்கலாம். அது அடுத்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஸ்டெப்ஸ் அதெல்லாம் கால்குலேட் பண்ணோம். ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணி பார்த்துடலாம். இதுக்கும் சாம்சங்க்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாமா. ஸோ சாம்சங் எது அக்யூரேட்டாக இருக்குதுன்னு பார்த்துடலாம். அண்டு எஸ்ஓஎஸ் வந்து இங்கே இருக்குது. எஸ்ஓஎஸ் வந்து எமர்ஜென்சி கான்டாக்ட் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா நீங்கள் எஸ்ஓஎஸ் கால் வந்து 5 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து போயிடும், ஓகேவா. இந்த பட்டனை ஒரு 5 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ்ஓஎஸ் கால் போயிடும். ஸோ எஸ்ஓஎஸ் கால் நீங்கள் இது பண்ணோன்னா இந்த இடத்துல எமர்ஜென்சி கான்டாக்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ
ஸோ அதை செக் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பெக்ஸும் இதில் இருக்குது. இந்த இதில் வந்து QR ட்ரேன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? இதில் என்னென்னா நீங்கள் வந்து உங்களோட ஜிபேயோட QR அது மாதிரி ஏதாவது ஒரு QR நீங்கள் லோட் பண்ணிட்டீங்கன்னா, யாராச்சும் பேமெண்ட் பண்ணணும்னா நீங்கள் டக்குன்னு அந்த QR காட்டினீங்கன்னா அவங்க இதில் ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பே பண்ணிக்கலாம், எதனாலும் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி வாட்சில் ரொம்ப இல்லை. அண்ட் கால் இதுவும் நம்ம செக் பண்ணிடலாம். இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காண்டாக்ட்ஸ் வந்து மொத்தம் 20 காண்டாக்ட்ஸ் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் வாட்சில். ஓகேவா? அண்ட் இதில் சேலஞ்சஸும் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் வெறி கொண்டு என்னோட உடம்பை நான் பாதுகாக்க வேண்டும் என்ற ஆர்வமுடன் ஏதாவது பண்ணிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ சேலஞ்செலாம் வரும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணுறது, 20 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணுறது, அது எல்லாமே. 76 அண்ட் 79, 75, 79. ஓகே. ஸோ இது வந்து கண்டினியூஸாக மெஷர் பண்ணிட்டே இருக்குது. இன்னும் வாட்ச் வந்து சொல்ல இது சொல்லிடுச்சு 79 உங்களோட பிபிஎம்னு. லெஃப்ட் வாட்ச் என்னமோ ஏறிட்டே போயிட்டுருக்கு 84 என்னமோ. உங்களோட ஹெல்த் எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோம். வைட்டல் டீட்டெயில்ஸ் அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோம். ஸ்லீப் மானிட்டர், ஹார்ட் மானிட்டர், எனர்ஜி மீட்டர் அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். SpO2 நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது நீங்கள் வாட்சில் சேவ் பண்ணுறது உங்களுக்கு ஃபோனில் ஆப்பில் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிட்டே வரும். நீங்கள் எப்போனாலும் செக் பண்ணிக்கலாம். இந்த வாரத்தில் எப்படி இருந்தது, அடுத்த மாதத்தில் போன மாதத்தில் எப்படி இருந்தது, அது எல்லாமே. கால் டயலர் இதில் போய்ட்டு ஏதாச்சும் ஃபோன் நம்பர் போடலாம். 904 ஒன்று எடுத்துகிட்ருக்கேன். பசிக்கல நான் பசிச்சா வந்து நல்லா தான் கேட்குதுல்ல, கிளியராக தான் கேட்குது. ஆக்சுவலாக கிளியராக கேட்குதுன்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, என்ன மேட்டர்னா வாட்ச்லேயே நீங்கள் பேசிக்கலாம். ஸோ ஃபோன் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. அண்டு டயலரில் நீங்கள் எத்தனை கால் வேணாலும் பண்ணிக்கலாம். காண்டாக்ட் சேவ் பண்ணுறது 20 காண்டாக்ட்ஸ் மட்டும் தான் சேவ் பண்ண முடியும். ஃபோன் பேசுறது நீங்கள் ஃபோன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக இதிலே பேசிக்கலாம். இதிலே மைக் இருக்குது, இதிலே ஸ்பீக்கர் இருக்குது, பண்ணிக்கலாம். பேட்டரி சேவர் இருக்குது. பேட்டரி வந்து இது வந்து ப்ளூடூத்தோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா 4 days வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் இல்லாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 நாள் வரைக்கும் பேட்டரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ டைம் ஃபார்மேட்டு, கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு அது எல்லாமே, கிலோமீட்டரா மைல்ஸா அது எல்லாமே இதில் செக் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் வாட்ச் கண்ட்ரோல், கஸ்டமைஸ் 3H பட்டன் இருக்குது. ஸோ லாங் ப்ரெஸ் இதில் வந்து நீங்கள் ஆன் ஆஃப்க்கு ட்ரை பண்ணி அந்த சைட் பட்டனை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சைட் பட்டனை நீங்கள் SOSக்கா இல்லைனா பவர் ஆஃப் ஆர் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணால் என்ன வரணும் அப்படின்ட்டு நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிட்னஸ் பட்டின்னு ஒன்று இருக்குது. ஃபிட்னஸ் படி என்னென்னா இதில் போய்ட்டு யாராச்சும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவங்களும் போட் வாட்சை வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிவிட்டு நீங்கள் நான் இன்றைக்கி 2 கிலோமீட்டர் ஓடுறேன், 5 கிலோமீட்டர் ஓடுறேன், நீ எவ்வளோ ஓடுற, அது மாதிரிலாம் பார்த்துக்கலாம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், லைக் மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி. ஹோப் நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். வாட்சோட ஸ்பெக்ஸ்னு சொல்லிட்டேன், வாட்சில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டேன், ஆப்பில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டேன், எல்லாமே சொல்லிட்டேன். ஒரு 1400 rupeesக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 100% ஒர்த். அண்ட் ஆல்சோ நான் சொல்லிடுறேன், இது ஸ்பான்சர் வீடியோலாம் இல்லை, இது என் சொந்த காசை போட்டு வாங்கினது. 1400 rupees வாட்சில் ஒரு கிளியரான ஒரு கால் பண்ணுறது, கிளியராக வாட்சிலே பேசுகிறது அதெல்லாம் இருக்கிறது கொஞ்சம் ரொம்பவே ஒரு அப்ரிஷியேட்டான விஷயந்தான். ஓகேவா? ஸோ ஆப்பில் இருக்கிறது பார்த்தாச்சு, வாட்சில் இருக்கிறது பார்த்தாச்சு, சாம்சங்க்கும் போட்டுக்கும் இருக்க வித்தியாசமும் கொஞ்சம் பார்த்தாச்சு. ஓகேவா? அட்லீஸ்ட் நம்ம ஹார்ட் ரேட் மானிட்டர் வச்சு எப்படி இருக்குது நம்ம செக் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம வாங்கலாம். அண்டு என்கிட்ட இருக்கிற மீதி வாட்சோட கலெக்ஷனில் இதுவும் நம்ம போயிடும். ஸோ நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா 100% வாங்கலாம். அண்ட் பேட்ரி நான் உங்களுக்கு ஒரு 1 month 2 month லைக் 1 மாதம் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எப்படி நிற்கிதுன்னு மட்டும், பேட்ரி நிற்கிறது மட்டும். ஏன்னா இவங்க கிளைம் பண்ணுறது வந்து 4 days வித் ப்ளூடூத்து அண்டு 7 days வித்தவுட் ப்ளூடூத். ஓகேவா? ஸோ அதையும் நம்ம செக் பண்ணி விட்டுடலாம். அண்ட் செக் பண்ணிட்டு நான் கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய வீடியோஸ் வரப்போகுது, ஸ்டே டியூன். அண்டு ஒன் மோர், அதுக்கு அடுத்து இன்னொரு ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று, ஃபாஸ்ட் ட்ராக்கோட ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று வாங்கியிருக்கேன், அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து செல்ஃபி, ட்ரைபாட் ஆட்டோமேட்டிக்காக இது. அதுக்கு அடுத்து காரில் இருக்க ஒரு GPS அண்ட் பெரிய பாக்ஸு ஒன்று, நாட் ஸோ பிக் திங், அது போட வேணா என்னன்னு தெரில அந்த வீடியோ. அண்டு போட்டால் மேபி அடுத்த மாதம் ஆகும், ஏன்னா லைனில் இருக்குது, இன்னும் ஒரு 7-8 வீடியோ லைனில் இருக்குது. ஸோ வந்துடும். ஒரு வீடியோலையும் சில பேர் கேட்பாங்க என்ன கண்ணாடி யூஸ் பண்ணுறீங்கன்னு. நான் இப்போயே சொல்லிடுறேன், திஸ் இஸ் ரேபன் கிளாஸ், ஆக்சுவலாக ஸ்மார்ட் வாட்ச்சு, ஸ்மார்ட் கிளாஸு. இதில் கேமரா இருக்குது. இதோட வீடியோ நான் போட்டிருந்தேன், ஆனால் சரியாக போகலை அப்படின்னு சொல்லி நான் டெலிட் பண்ணி விட்டேன். அதோட ரா ஃபோட்டேஜும் எங்கே போச்சுன்னு தெரில. இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட பாக்ஸ் இல்லை, டேரெக்டாக கேஸ் தான் இருக்குது. ஆக்சுவலாக இவ்வளோ தான் அந்த கேஸே. நான் முடிஞ்சால் நான் ஒரு சீக்கிரமாக முடிஞ்சால் நான் போட்டு விட்றேன் இதோட அன்பாக்ஸிங்குமே. ஓகேவா? ஸோ ரிவ்யூமே போட்டு விட்றேன், அட்லீஸ்ட் ஒரு 6 months யூஸ்ட் ரிவ்யூ மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அந்த வீடியோ நம்ம கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் வரப்போகுது. அண்டு
ஸ்டே டியூன். பாய்.